ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2022 யூனிட் 9லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மற்றும் மறுகட்டமைப்பு திட்டம் அது எதுக்காக அப்படின்னா SDG 3ஐ அடைய SDG 3ஐ அடைய தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் SDG 3ஐ அடைய தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் எதுக்கு அப்படின்னா சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த. சுகாதார மறுகட்டமைப்பு அப்படின்னா SDG 3ஐ அடைய. சுகாதார அமைப்பு திட்டம் அப்படிங்கிறது சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்கள் ஆரோக்கியத்தை உயர்த்த. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அது எதுக்கு அப்படின்னா நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க. நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க. அப்புறம் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம். நகர சுகாதார திட்டம் எதுக்கு? நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த. அப்போ ஆன்சர் ஏ. மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள். மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பின் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல். அப்புறம் மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல். வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல். அது மட்டும் இல்லை, சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல். ஆன்சர் சி. எதெல்லாம் இருக்குது? மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குறதுக்காகவும் மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல், சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றுதல். இதில் எது மட்டும் இல்லை அப்படின்னா வீடுதோறும் மனநல சேவைகளை வழங்குதல், எளிதாக்குதல். அது மட்டும் இல்லை. அப்போ ஆன்சர் சி. கீழ்கண்டவற்றில் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி. 1, 2, 4 கரெக்டு, 3 மட்டும் இல்லை. கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, அப்புறம் அயல்நாட்டு வாணிப கொள்கை கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. பொதுத்துறை நிறுவனம். தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம். இதில் எது மட்டும் இல்லை அப்படின்னா அயல்நாட்டு வாணிப கொள்கை இல்லை. புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகளில் அயல்நாட்டு வாணிப கொள்கை இல்லை. அப்போ ஆன்சர் சி. இந்தியா சுற்றுலா புள்ளி விவரம் 2022 படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா தலம் எது அப்படின்னா மகாபலிபுரம். இந்தியா சுற்றுலா புள்ளி விவரம் 2022 படி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா தலம் எது அப்படின்னா மகாபலிபுரம். கீழ்கண்டவற்றில் எது போஷான் 2.0 திட்டத்தில் கூறப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி போஷான் அபியானில் சொல்லலை. எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு, 15 வயது பெண்களின் ஊட்டச்சத்து குறைபாடு, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. எது இல்லை அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி சொல்லலை. பின்வரும் அறிக்கையில் தொழில்துறை உற்பத்தியின் வரிசை IIP பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3மே கரெக்டு தான். IIP என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறியீடாகும். IIP தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு CSOவால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. IIPக்கான அடிப்படை ஆண்டு 2011 to 2012 ஆகும். IIP அப்படின்னா தொழில்துறை உற்பத்தியின் வரிசை இருக்குல்ல, அதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. IIP என்பது என்ன அப்படின்னா பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறியீடு தான் IIP அப்படிங்கிறது. அடுத்து IIP தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பால் வெளியிடப்படுகிறது CSOவால். IIPக்கான அடிப்படை ஆண்டு 2011 to 2012. அடுத்து பாதுகாத்தல் மற்றும் இயற்றப்பட்ட ஆண்டு பார்க்குறோம். பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் அது அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1966. ஒப்பந்த தொழிலாளர்கள் 1970. சம ஊதியம் அப்படிங்கிறது 1976. புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் இது 1979. அப்போ ஆன்சர் பி. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966. ஒப்பந்த தொழிலாளர்கள் 1970. சம ஊதியம் அப்படிங்கிறது 1976. புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1979. அப்போ ஆன்சர் பி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும்
தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது என்ன அப்படின்னா அண்ணல் காந்தி நினைவு விருது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்கள் SCA மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது என்ன அப்படின்னா அண்ணல் காந்தி நினைவு விருது. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2003. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா அதாவது அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2003. TICEL அந்த பூங்கா என்பது என்ன பூங்கா அப்படின்னா உயிரி பூங்கா. TICEL அந்த பூங்கா என்ன பூங்கா அப்படின்னா உயிரி பூங்கா. சங்கல்ப் என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா திறன் மேம்பாட்டு திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சங்கல்ப் அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா தொடர்புடைய தொடுத்தாக்கத்தின் முதற்படினா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், திறன் மேம்பாட்டு திட்டம். சங்கல்ப்னா திறன் மேம்பாடு. அடுத்து TNEGA அப்படிங்கிறது ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. அடுத்து சேவை அப்படிங்கிறது நிகழ்நிலை சேவைகள். TNGIS அப்படிங்கிறது தொலை உணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக்போன் அப்படிங்கிறது நம்பிக்கை இணையம். பிளாக் செயின் பேக்போன்கிறது நம்பிக்கை இணையம். அப்போ வரிசையாகவே தான் இருக்குது. ஆன்சர் A. TNEGA அப்படிங்கிறது ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. TNEGAனா ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. சேவைனா நிகழ்நிலை சேவைகள். TNGIS அப்படின்னா தொலை உணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக்போன் அப்படின்னா நம்பிக்கை இணையம். அடுத்து மாநில மகளிர் ஆணையம். மாநில மகளிர் ஆணையம் வந்து பாலின பிரச்சனைகளை கையாளுது. மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாள்வது. மாநில பெண்கள் வள மையம். பெண்களுக்கான முழுமையான அதிகாரமளித்தல். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம்ங்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது. அடுத்து பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் வந்து அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. மாநில மகளிர் ஆணையம் எதுக்கு? பாலின பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. அதான் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். அடுத்து ஸ்டேட் ரீசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன். அடுத்து ஒன் ஸ்டெப் கிரைசிஸ் சென்டர். சிங்கிறது ஒரு நிறுத்த நெருக்கடி மையம்னு சொல்கிறாங்களா, அது ஒன் ஸ்டெப் சென்டருங்கிறது. அடுத்து உமன் ஹெல்ப்லைன் ஸ்கீம். மாநில மகளிர் ஆணையம் வந்து பாலின பிரச்சனைகளை கையாளுது. மாநில பெண்கள் வள மையம் வந்து பெண்களுக்கான முழுமையான அதிகாரம் அளித்தல். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் அப்படிங்கிறது ஒன் ஸ்டெப் சென்டர். அது வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு. பெண்கள் உதவி தொலைபேசி எண் வந்து அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. ஆன்சர் B. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா ஆன்சர் B. B வந்து என்னென்னா 3 மட்டும். அவங்க வந்து ஆதரவற்ற விதவையாக இருக்கணும். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள். ஆன்சர் வந்து B. 3 மட்டும். 3 என்ன? ஆதரவற்ற விதவையாக இருக்கணும். அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்க. 3 கூற்றுமே வந்து கரெக்டு. 1, 2, 3 மட்டும் கரெக்டு. சகி திட்டம் பெண்களுக்கானது. பூரண சக்தி கேந்திரா பெண்களுக்கானது. கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகளை எளிதாக்கும் திட்டம் பெண்களுக்கானது. அடுத்து நவ் யுவாக் அப்படின்னு ஒரு திட்டம். நவ் யுவாக் அப்படி திட்டம்ங்கிறது பெண்களுக்கானதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் பெண்களுக்கானது அப்படின்னா 1, 2, 3 மட்டும் பெண்களுக்கானது. சகி திட்டம் வந்து பெண்களுக்கானது. பூரண சக்தி கேந்திராங்கிறது பெண்களுக்கானது. கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகளை எளிதாக்கும் திட்டம் அதுவும் பெண்களுக்கானது. கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகளை எளிதாக்கும் திட்டமும் பெண்களுக்கானது. அந்த நவ் யுவக் திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கானது இல்லை. அப்போ ஆன்சர் வந்து D. 1, 2, 3 மட்டும் கரெக்டு. அடுத்து ஒரு கூற்று காரணம். ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறது. 18 வயதுக்கும் காரணம் வந்து 18 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களும் அதிகாரிகளும் உதவுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஒன் ஸ்டெப் சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர் வந்து 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது,
மொத்தத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாருக்குமே தான் உதவுறாங்க. அதனால் கூற்று ஏ வந்து தவறு, கூற்று காரணம் வந்து ஆர் வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பி, ஏ தவறு, ஆர் வந்து சரி. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 18 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களுக்கும் யார் உதவுவாங்க அப்படின்னா அதிகாரிகள் உதவுவாங்க. காலநிலை மாற்றம் குறித்த தமிழக செயல் திட்டம், மாநில செயல் திட்டம் பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து சரியான துறைகளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து காலநிலை மாற்றம் குறித்த தமிழ்நாடு மாநில திட்டம், அதுக்கு வந்து எந்த துறைகள்லாம் வருது, அதுக்கு கீழே எதெல்லாம் வருது அப்படின்னா நிலையான வேளாண்மை, நீர் வளங்கள், அப்புறம் 3 இல்லை தொழிற்சாலை மாசுபாடு வராது, அப்புறம் வந்து கடலோர பகுதி மேலாண்மை, அடுத்து நிலையான வாழ்விடம், அப்புறம் வந்து அறிவு மேலாண்மை. இதில் எது மட்டும் வராது, தொழிற்சாலை காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம், அதில் பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. அதில் எதெல்லாம் வருது அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து எதெல்லாம் அப்படின்னா நிலையான வேளாண்மை பாதிக்கப்படுது, நீர் வளங்கள் பாதிக்கப்படுது, தொழிற்சாலை மாசுபடுதல் வந்து அதில் வராது, அப்புறம் கடலோர பகுதி மேலாண்மை, நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மை. அப்போ ஆன்சர் எது அப்படின்னா ஏ. 1, 2, 4, 5 மற்றும் 6 எது மட்டும் வராது அப்படின்னா 3 மட்டும் வராது, தொழிற்சாலை மாசுபடுதல் வராது. அடுத்தது ஆஸ்பயர் 2015 வருடம் எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டது அப்படின்னா சி, தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல். ஆஸ்பயர் 2015 வருடம் ஆஸ்பயர் அப்படிங்கிறது 2015 எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் சி, தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்ளவும். அதில் சொல்லிட்டு இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தேர்வு செய்துள்ளது. அதன் காரணங்களில் சில மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டியலிலிருந்து சரியான விடையினை குறியீடுகளை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்க. அதான் இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு இருக்குல்ல, அது FAOங்கிறது தமிழகத்தை வந்து சிறந்த வேளாண் மாநிலமாக தேர்வு செஞ்சுருக்கு. அதுக்கு காரணம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்துலேருந்து எது வந்து சரியானது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதில் எதெல்லாம் சரி அப்படின்னா 1, 2, 3, 4 வரைக்கும் சரி, 5 வந்து இல்லை. ஒருங்கிணைந்த வேளாண்மை அது கரெக்டு. 100% மானியத்துடன் கூடிய நுண்பாசனம் கொடுக்குறாங்க, அது கரெக்டு. அப்புறம் உழவன் மொபைல் செயலி இருக்குது, அது கரெக்டு. சோலார் பம்பு செட் அமைத்தல் இது கரெக்டு. எது மட்டும் இல்லை அப்படின்னா இயற்கை வேளாண்மை, அது வந்து இந்த காரணம், அதாவது அவங்க வந்து தமிழகத்தை வந்து சிறந்த வேளாண் மண்டலமாக தேர்ந்தெடுத்ததுக்கான காரணத்தில் வந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது இல்லை. எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண்மை, 100% மானியத்துடன் கூடிய நுண்பாசனம், உழவன் மொபைல் செயலி, சோலார் பம்பு செட் அமைத்தல், இந்த 4 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து எது அப்படின்னா ஆன்சர் பி. வந்து 1, 2, 3, 4. அடுத்தது த அம்ரூத் மிஷனின் தமிழ்நாடு ஃபோக்கஸ். அம்ரூத் இருக்குல்ல, அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு. அது தமிழ்நாட்டில் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அடிப்படை வசதிகளை தருவது. அதாவது நகர்ப்புறங்களில் வந்து வீடு கட்டி கொடுக்கறது, அது மாதிரி பூங்காக்கள் அமைக்கிறது, நகர்ப்புற சாலைகள் அமைக்கிறது. இதுதான் வந்து அந்த அடல் திட்டத்தோடைய நோக்கம் தமிழ்நாட்டில். அது எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருது. அது மாதிரி குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தர்றது, தெரு விளக்குகள், தெருவில் சாலைகள் அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரிப்பட்டது. அதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதான் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரது தான் அம்ரூத் திட்டத்தினுடைய நோக்கம். அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள், அதாவது BC, MBC, DNC மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன விருது அப்படின்னா அதான் சொன்னாலே ஏற்கனவே பெரியார் அண்ணா மெமோரியல் அவார்டு, பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. ஆன்சர் பி. அடுத்தது தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி குழுமம் டான்சிட்கோ துவங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1970. தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி குழுமம் டான்சிட்கோ துவங்கப்பட்ட ஆண்டு 1970. தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகம் எப்படி பெயர் மாற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் வந்து
தமிழ் இணைய கல்விக் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் ஏ. மனித வளர்ச்சி குறியீட்டில் மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எதெல்லாம் அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த வருமானம், இந்த மூணையுமே அடிப்படையாக கொண்டது தான். மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எதெல்லாம் அடிப்படையாக கொண்டது? ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம், இந்த மூணையுமே அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் வந்து டி, மேலே உள்ள அனைத்தும். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு எது உதவுகிறது அப்படின்னா உலக வங்கி உதவுகிறது. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உலக வங்கி உதவுகிறது. அடுத்தது பொருத்தமானவற்றை இணைத்திடுக. கிசான் சூரியோதயா யோஜனா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மின்சாரம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, இது வந்து பயிர்கடன். கிசான் அப்படின்னு வந்தாலே அது வந்து உழவு, அந்த பயிர் அந்த மாதிரிப்பட்டது, அதனால பயிர்கடன். அடுத்து சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா, அது வந்து மீனவர்களின் நலன். யோஜனா 2 சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா 2 வந்து மீனவர்கள் நலன். அடுத்து சகோடத் SHODH சகோடத் யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்குது. அது வந்து எதுக்கு அப்படின்னா மாணவர்களின் நலன். அப்போ கிசான் சூரியோதயா யோஜனா வந்து மின்சாரம், பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாங்கிறது பயிர்கடன், சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா 2 அப்படிங்கிறது மீனவர்கள் நலன். சாகர் கேது அதாவது சேது சமுத்திரம்னு வச்சுக்கலாம், அது மாதிரி கேது, சாகர் கேது, இது வந்து மீனவர்கள் நலன். அடுத்து சகோடத் யோஜனா அப்படிங்கிறது மாணவர்கள் நலன். அப்போ ஆன்சர் வந்து சி. கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி அப்படின்னு இருக்காங்க. 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்டு தான். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே OM என்னும் RT-PCR கண்டறியும் கருவி வந்து ஒன்று உருவாக்கி இருக்குது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி? OM அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி தான் இந்த OM அப்படிங்கிறது. மூணுமே வந்து கரெக்டு. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் வந்து கொரோனா வைரஸ் ஒமிக்ரான் வந்து மாறிட்டே இருக்குதுல்ல, அந்த வைரஸோடைய வடிவத்தை ஆல்ஃபா டெல்டா அந்த மாதிரி மாறிட்டு இருக்குல்ல, அதை சோதித்து பார்க்குறதுக்காக உள்நாட்டிலேயே OM என்னும் RT-PCR கண்டறியும் கருவியை வந்து உருவாக்கியிருக்குது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி இந்த OM அப்படிங்கிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி தான் இந்த OM. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3 இந்த மூணுமே வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் டி. அடுத்து 2019-2020 ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட் டான்ஜெட்கோவில் பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய ஒளி திட்டம் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா 1, 2, 3, 4 வந்து 4 மாவட்டங்களில் தேனி, நீலகிரி, ஈரோடு, சேலம். 2019-2020 ஆண்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் டான்ஜெட்கோவில் பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டம் நிறுவனம்னு சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா தேனி, நீலகிரி, ஈரோடு, சேலம். பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையினை அட்டவணையுடன் நிரப்புக. ஃபர்ஸ்ட் வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது வந்து வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். MGNREGA அதான் வந்து வறுமை ஒழிப்பு திட்டம். அடுத்து மக்கள் மேம்பாட்டு திட்டம் மதிய உணவு சமூக உதவி திட்டம் வந்து எதுக்கு அப்படின்னா தேசிய முதியோர் பென்ஷன், அது வந்து சமூக உதவி திட்டம். அடிப்படை தேவைகள் திட்டம், அடிப்படை தேவைகளில் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் தான் இந்திரா ஆவாஸ் யோஜனா, இது வந்து வருது. அப்போ ஆன்சர் வந்து ஏ. வறுமை ஒழிப்பு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் MGNREGA. மக்கள் மேம்பாடு அது என்னென்னா மாணவர்களுக்கு முதலேருந்து என்ன பண்ண உணவு கொடுக்குறது, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது தேசிய முதியோர் பென்ஷன். அடிப்படை தேவைகள் திட்டம், அடிப்படை தேவை என்ன? வீடு, உணவு, உடை, இருப்பிடம். அப்போ தேவையில் எது வருது? இந்திரா ஆவாஸ் யோஜனா, அது வந்து வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். அப்போ ஆன்சர் வந்து ஏ. சிறுகதை ஆசிரியர்களை அவர்களை கொண்டு எழுதிய சிறுகதைகளோடு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்தன் எழுதினது என்ன அப்படின்னா அக்னி பிரவேசம். மௌனி வந்து அழியா சுடர். புதுமை பித்தன் விடியுமா. புதுமை பித்தன் வந்து சாப விமோசனம். கூப்பா ராஜகோபாலன் விடியுமா. ஜெயகாந்தன் வந்து அக்னி பிரவேசம். காந்தன் அக்னி பிரவேசம். மௌனிங்கிறது அழியா சுடர்.
புதுமை பித்தன் சாப விமோசனம். கூப்பா ராஜகோபாலன் விடியுமா. ஆன்சர் சி. 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எதுனா பேங்க் ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் வங்கி. ஆன்சர் டி. 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வங்கி மெட்ராஸ் வங்கி. இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது. 2018. இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது அப்படின்னா 2018. SJSROயின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா. SJSROயின் விரிவாக்கம் ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா. தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகில் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா கரூர். கரூரில் புகழூர் அப்படிங்கிற இடத்துல இந்த காகித ஆலை இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. 1979 ஸ்டார்ட் பண்ணது. இங்கே தான் வந்து என்னென்னா கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் கரூர் புகழூரில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா சென்னை தான் வாகன உதிரி பாகங்கள் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. அதனால தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாகன உதிரி பாகங்கள் அதிகமாக தயாரிக்கிறது. ஈரோடு வந்து மஞ்சள் நகரம், பட்டாசு கொடுத்துருக்காங்க, தப்பு. சிவகாசி தான் பட்டாசு. மதுரை வந்து தோல் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. மதுரை வந்து சுங்குடி சேலைகள் அந்த மாதிரி வரும், தோல் வராது. அப்போ ஆன்சர் வந்து இதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க. சென்னை வந்து வாகன உதிரி பாகங்கள், இதான் வந்து கரெக்டு. அடுத்து பொறுத்துக. திருப்பூர் வந்து எதுக்கு. பின்னலாடை நகரம். திருப்பூர் அப்படிங்கிறது பின்னலாடை நகரம். கரூருங்கிறது வீட்டு ஜவுளிகள். ஈரோடு அப்படிங்கிறது துணிச்சந்தை. சென்னை வந்து சர்வதேச தோல் கண்காட்சி அங்கே வந்து நடைபெற்றது. சர்வதேச தோல் கண்காட்சி. தூத்துக்குடிங்கிறது தமிழகத்தின் நுழைவு வாயில். திருப்பூர் பின்னலாடை நகரம். கரூர் வீட்டு ஜவுளிகள். ஈரோடு துணிச்சந்தை. கரூர் வந்து வீட்டு ஜவுளி. ஈரோடு துணிச்சந்தை. ஈரோடில் வந்து நிறைய துணிச்சந்தைகள் இருக்குது. சென்னை அப்படிங்கிறது சர்வதேச தோல் கண்காட்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா இங்கே தான். தூத்துக்குடி அப்படிங்கிறது தமிழகத்தின் நுழைவு வாயில். ஆன்சர் வந்து ஏ. டேஷ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து சி. முதலீட்டு திட்டங்களை கவருவதற்காக தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. எதுக்காக ஏற்படுத்தினாங்க. முதலீட்டு திட்டங்களை கவருவதற்காக. அடுத்தது பின்வரும் கூற்றை கவனி. அம்ரூத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அம்ரூத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. எல்லா மாநிலங்களும் தலைநகரம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. நீர் வளங்கள் அம்ரூத் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. இதில் வந்து எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி. அம்ரூத் திட்டத்தில் எதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா அம்ரூத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பகுதிகள் வந்து அம்ரூத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த 2 வந்து கரெக்டு. அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு எது அப்படின்னா ஸ்டேட் ரீசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன். ஆன்சர் வந்து ஏ. மாநில பெண்கள் வள மையம். அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு எது அப்படின்னா மாநில பெண்கள் வள மையம். அடுத்து ஒரு பொறுத்துக. திருச்சிராப்பள்ளி வந்து அங்கே என்ன இருக்குது. பெல்லுங்கிற கம்பெனி இருக்குது. பாரத். அடுத்து வந்து கரூரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கரூரில் தான் பார்த்தோம்ல டிஎன்பிஎல் அந்த காகித ஆலை டிஎன்பிஎல் வந்து கரூரில் இருக்குது. சேலத்தில் வந்து செயில் அதாவது இரும்பு ஆலை இருக்குது. கோயம்புத்தூரில் மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கான புவிசார் குறியீடு, அது மாதிரி மாவு அரைக்கும் இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் வந்து அங்கே இருக்குது. தூத்துக்குடி வந்து ரசாயன உற்பத்தி. அப்போ ஆன்சர் வந்து டி. திருச்சிராப்பள்ளி பெல்லு, கரூர் வந்து டிஎன்பிஎல், சேலம் வந்து செயில், கோயம்புத்தூர் வந்து மாவு அரைக்கும் எந்திரம், தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி. ஆன்சர் டி. சென்னையில் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது எங்கே அப்படின்னா திருவள்ளூர். சென்னையில் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது எந்த இடத்துல அப்படின்னா திருவள்ளூர். தமிழக கல்வித் திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1965. தமிழ் கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா 1965.
1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம் அப்படின்னா பெண்களுக்கான நலத்திட்டம். 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம் அப்படின்னா பெண்களுக்கான நலத்திட்டம். அடுத்து ஒரு பொறுத்துக. தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் தொட்டில் குழந்தை திட்டம். முதல்ல எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா சேலத்தில் தொடங்கினாங்க. 1992 கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்து சேவை இல்லங்கள். சேவை இல்லங்கள் எதுக்கு அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, சேவை இல்லங்கள் வச்சுருக்காங்க. சேவை இல்லங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல உணவு உடை உறைவிடம்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சி திறன் பயிற்சி எல்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்காக சேவை இல்லங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து சகி அப்படிங்கிறது வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு இருப்பிடம் உணவு உடையெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஏதாவது அட்வைஸு அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக அவங்களுக்காக தான் அது சகிங்கிறது. மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரமளித்தல். மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரமளித்தல். அது மூலமாக அவங்களுக்கு கடன் உதவி வழங்குறது, சிறு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மகிழா சக்தி கேந்திரா. தொட்டில் குழந்தை திட்டம் வந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக. அடுத்து சேவை இல்லங்கள் எதுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பதற்காக. சகிங்கிறது வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவதற்காக. மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக. ஆன்சர் வந்து சி. எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுது. ஏன்னா அதிகமான அளவு வாகன உதிரி பாகங்கள், இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக தயாரிக்கிற இடம் எது அப்படின்னா சென்னை. அதனால தான் அது வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுது, சென்னை. தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2018. தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2018. திறன் மேம்பாட்டு கல்வி இயக்கம் எந்த நிறுவனம் கையாளுகிறது அப்படின்னா NUEPA அந்த நிறுவனம் தான் கையாளுது. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாளுகிறது அப்படின்னா NUEPA. 2020 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்ட எத்தனை இடங்கள் இந்தியாவில் உள்ளன அப்படின்னா 38 இடங்கள். 2020 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்ட எத்தனை இடங்கள் வந்து இந்தியாவில் உள்ளன அப்படின்னா 38. 2019 ஆண்டு 50வது தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நடிகர் அமிதாப் பச்சன். 2019 50வது தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினது யார் அப்படின்னா அமிதாப் பச்சன். நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் எத்தனை? 3வது இடம். நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் வந்து 3ஆம் இடம். தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிக்கும் நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது அப்படின்னா ஆன்சர் வந்து 1 மற்றும் 3. அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி. தமிழ்நாடு எந்தெந்த இடங்களெல்லாம் சிமெண்ட் தயாரிக்கும் நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது அப்படின்னா 1 வந்து அரியலூர், விருதுநகர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஆன்சர் பி. தமிழ்நாட்டில் எது தாய் திட்டத்தில் தொடர்புடையது? தாய் திட்டத்துக்கு தொடர்புடையது எது அப்படின்னா ஆன்சர் ஏ. தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் தான் தாய் திட்டத்துடன் தொடர்புடையது. தாய் திட்டத்துடன் தொடர்புடைய எதுக்காக அது கொண்டு வந்தாங்க அப்படின்னு தாய் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களை வந்து தேர்வு செய்கிறோம். அதிக மனிதவள மேம்பாடு ஃபஸ்ட் இடம் வந்து கன்னியாகுமரி, விருதுநகர், அடுத்து விருதுநகர், அப்புறம் வந்து தூத்துக்குடி. அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களை தேர்வு செய்க. இதில் எதெல்லாம் வருது? கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி. ஆன்சர் வந்து சி. தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது. பொது சேவை மையங்கள் மூலமாக திறன் மேம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குதல். அதாவது தமிழ்நாடு அரசின் பார்வை அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாதாரண மனிதன் வந்து அரசு சேவைகளை அவனுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்திலே அவனுக்கு கிடைக்குமாறு ஏற்பாடு செய்கிறது. பொது சேவை மையங்கள் மூலமாக திறம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் அவங்களுக்கு வந்து
பொது சேவை மையங்கள் வழியாக அவங்களுக்கு வழங்குறதும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். டேஷ் வளர் இளம் பருவத்திற்கான நலத்திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர் இளம் பருவத்திற்கான நலத்திட்டம் எது அப்படின்னா வாழ்வொளி திட்டம். வாழ்வொளி திட்டம். வாழ்வொளி திட்டம் என்பது வளர் இளம் பருவத்தினருக்கான நலத்திட்டம். இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சத்யஸ்ரீ சர்மிளா. இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் அப்படின்னா அவங்க வந்து யார் அப்படின்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவரின் பெயர் வந்து சத்யஸ்ரீ சர்மிளா. அடுத்த ஒரு பொறுத்துக. ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் உதவி திருமண உதவி திட்டம். ஈவேரா மணியம்மையார் திருமண உதவி திட்டம் வந்து ஏழை விதவையோட மகளின் திருமண உதவி திட்டம் ஈவேரா மணியம்மையார் திட்டம். அடுத்து விதவை மறுமணம் அப்படிங்கிறது டாக்டர் தர்மாம்பாள் திட்டம், தர்மாம்பாள் அம்மையார். அடுத்து அரசு அனாதை இல்லங்கள், அது வந்து சத்யா அம்மையார். அரசு அனாதை இல்லங்கள் வந்து யாருடைய பேரில் இருக்குது? சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் வழங்குதல், அது வந்து சத்தியவாணி முத்து அம்மையாருடைய பேரில். ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம் வந்து ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம்ங்கிறது டாக்டர் தர்மாம்பாள். கலப்பு திருமணம் அப்படிங்கிறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அது மாதிரி திருமண உதவி திட்டம் அது வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க, கல்வி உதவி திட்டமாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அரசு அனாதை இல்லங்கள் அப்படிங்கிறது சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவசமாக வழங்குறது அப்படிங்கிறது சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். அப்போ ஆன்சர் வந்து பி. பின்வருவனவற்றில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு எது அப்படின்னா 1, 2, 3. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையினுடைய செயல்பாடு கவர்னன்ஸுடைய செயல்பாடு எது அப்படின்னா நிறுவனம் சார்ந்த கட்டடக்கலை, விதிமுறைகள், கொள்கைகள், தரப்படுத்துதல், பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. இந்த 3 தான் மின் ஆளுமை முகமையினுடைய செயல்பாடு. உபரி இருப்பு கொள்கை அதில் வராது. உபரி இருப்பு கொள்கை வந்து இல்லை. எதெல்லாம் அப்படின்னா நிறுவனம் சார்ந்த கட்டடக்கலை, விதிமுறைகள், கொள்கைகள், தரப்படுத்துதல், அடுத்து பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. அப்போ ஆன்சர் வந்து சி. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 படி பன்முக பரிணாம வறுமை குறியீடில் டேஷ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது அப்படின்னா தர்மபுரி. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 ஆண்டின்படி பன்முக பரிணாம வறுமை குறியீடு எந்த மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது அப்படின்னா தர்மபுரி. 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் லிமிடெட், அது சென்னை. எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் லிமிடெட் சென்னை. 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியதற்காக தமிழ்நாடு அரசு விருது எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் லிமிடெட் சென்னை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளோ அப்படின்னா 4.5%. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து என்ன அப்படின்னா 4.5%. ஊரக மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5%. இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது. மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. இது வந்து இரண்டுமே கரெக்டு தான். சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் வந்து முன்னாடியை விட இப்போ குறைஞ்சிருக்குது. மருத்துவ வசதிகள் அதிகரித்தல் மற்றும் சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. ரெண்டுமே கரெக்டு. பட்டியல் 1 மற்றும் 2 பொருத்தி கீழ்கண்டவற்று ஒரு பொறுத்துக. கல்வியறிவு விகிதம் எழுத்தறி விகிதம் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் எவ்வளோ இருக்குது? 93.99%. அடுத்து தமிழ்நாடு வந்து 80.09. இந்தியா வந்து எவ்வளோ இருக்குது? மொத்த இந்தியா 74.04. தமிழ்நாடு வந்து 80.09. அடுத்து கர்நாடகா வந்து 75.36%. ஆந்திரா வந்து 67.02%. கேரளாவில் எவ்வளோ இருக்குது? கேரளா தான் முதலிடம் 93.99%. தமிழ்நாடு வந்து 80.09. இந்தியா 74.04. ஆந்திரா 67.02%. கல்வியறிவு வந்து ஆந்திரா வந்து 67.02. கர்நாடகா 75.36%. அப்போ ஆன்சர் வந்து பி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இந்த ரெண்டும் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்து 1961. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு
தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து எப்போ அப்படின்னா 1961. தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு அது வந்து 1970. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அதாவது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து 1961. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு இது வந்து 1971. அப்போ ஆன்சர் வந்து ஏ 1961 மற்றும் 1970. ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் இலவச டிராப்பேக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து JSSK அதாவது ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரமானது TNHSPயால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது. TNHSPயால். அடுத்து டிராபேக் வாகனம் ஒரு வயது குழந்தையினையும் தாயும் கொண்டு செல்ல ஒரு வழிவகை அது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 இரண்டுமே உண்மை. அப்போ சி வந்து ஆன்சர். 2021ஆம் ஆண்டு நீதியரசர் டி முருகேசன் குழு எந்த காரியத்தை ஆராய்வதற்காக குழு அமைச்சாங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களின் இடஒதுக்கீடு தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் இதுக்காக தான் வந்து இந்த முருகேசன் குழு அமைச்சாங்க. 2021ஆம் ஆண்டு நீதியரசர் டி முருகேசன் குழு எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை ஆராய்வதற்காக இந்த நீதியரசர் டி முருகேசன் குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது. 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. எப்போவுமே வந்து நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டில் ஃபஸ்ட் இடம் எது அப்படின்னா கேரளா தான். கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. 2021ஆம் ஆண்டு நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி ஃபஸ்ட்டு கேரளா, 2வது தமிழ்நாடு, 3வது வந்து தெலுங்கானா ஆகிய 3 மாவட்டங்கள். தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1970. தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1970. ஓய்வூதியதாரர்களுக்கான மின்னணு ஆயுள் சான்றிதழின் பெயர் என்ன அப்படின்னா ஜீவன் பிரமான். ஓய்வூதியதாரர்களுக்கான மின்னணு ஆயுள் சான்றிதழின் பெயர் வந்து ஜீவன் பிரமான். கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைந்துள்ளதற்கான ஸ்ரீ சக்தி திட்டம் எந்த மாநில அரசால் ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற திட்டம் வந்து எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னா கர்நாடக அரசு. கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைதலுக்கான ஸ்ரீ சக்தி திட்டம் கர்நாடக மாநில அரசால் தொடங்கப்பட்டது. ஃபேம் அப்படிங்கிற திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பொது போக்குவரத்தை மின்மயமாக்க. ஃபேம் அப்படிங்கிற திட்டத்தின் நோக்கம் பொது போக்குவரத்தை மின்மயமாக்க. அடுத்து பொறுத்துக. மகப்பேறு நல உதவி திட்டம். மகப்பேறு நல உதவி திட்டம் வந்து இந்திரா காந்தி அவங்களுடைய பேர்லாம் இருக்குது. வளரிளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் வந்து ராஜீவ் காந்தி பெண்கள் வளரிளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம். இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து சத்தியவாணி முத்து அம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து அன்னை தெரசா. ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் வந்து அன்னை தெரசா 1986 கொண்டு வந்திருப்பாங்க. மகப்பேறு நல உதவி திட்டம் வந்து இந்திரா காந்தி. மகப்பேறு நல உதவி திட்டம். வளரிளம் பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம் வந்து ராஜீவ் காந்தி. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் 1989 நினைக்கிறது. ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் வந்து அன்னை தெரசா. ஆதரவற்றவர்களுக்கான மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி பெயரால். வளரிளம் பெண்கள் மேம்பாடு ராஜீவ் காந்தி. இலவச தையல் இயந்திரம் சத்தியவாணி முத்து அம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் வந்து அன்னை தெரசா 1986. சத்தியவாணி முத்தம்மையார் திட்டம் வந்து 1989. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்னா தேவதாசி அமைப்பு. எந்த சமூக தீமைக்காகனா தேவதாசி அமைப்பு. டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? தேவதாசி. கோவில்களில் பெண்களை வந்து வேலைக்காக வச்சுருப்பாங்க, அதுக்காக எதிராக போராடினாங்க. அடுத்தது பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் பெரம்பலூர். பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் பெரம்பலூர். மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? இந்த கொஷின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கல்வி நிலை, ஆயுள் காலம், அப்புறம் 3வது வந்து வாழ்க்கை தரம். இதில் வந்து எது கிடையாதுன்னா இடப்பெயர்ச்சி இல்லாமை அப்படிங்கிறது கிடையாது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுது அப்படின்னா கல்வி, ஆயுள் காலம், வாழ்க்கை தரம். இந்த கொஷின் வந்து அந்த இதில் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க.
கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம். ஆன்சர் டி. சிறு குறு மற்றும் நடுத்தர நிலையான வளர்ச்சி சட்டம். இது 2006 கூற்றின்படி ஒரு சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை எவ்வளோ அப்படின்னா, ஒரு சிறு நிறுவனமாக இருந்து அப்படின்னா அதனுடைய மூலதன தொகை 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். அதான் சிறு நிறுவனம். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி சட்டம் 2006 கூற்றின்படி ஒரு சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும், அதாவது சிறு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஹொனலுலு, அமெரிக்கா. சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹொனலுலு, அமெரிக்கா. ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது அப்படின்னா 4 தான். 1, 2, 3, 4 4மே கரெக்டு. கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதற்காக பொது பள்ளிகளில் அனுமதி, அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல், கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. 4மே தான். ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது அப்படின்னா கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்க பொது பள்ளிகள் அனுமதி, அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல், அப்புறம் கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. இதுக்காக ஏற்படுத்தப்பட்டாங்க, அதெல்லாம் முன்னெடுத்தது. புது வாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னா வறுமையினை ஒழிப்பதற்காக. புது வாழ்வு திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னா வறுமையை ஒழித்தல். திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார் அப்படின்னா நா. காமராஜன். திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார்? நா. காமராஜன். பின்வரும் கூற்றை ஆராய்க. இதில் எதெல்லாம் கரெக்டுனா 1, 3 இந்த 2 தான் கரெக்டு. 1, 3 கரெக்டு. பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேட்டி பச்சோ எங்கே தொடங்கினாங்க? கடலூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 1943 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் எவ்வளோ? 1943. பேட்டி பதோ திட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கடலூரில் துவங்கப்பட்டது. அப்போ ஆன்சர் இதில் எதுலாம் சரியான கூற்றுன்னு தான் கேட்குறாங்க. அதனால் சரியானது 1 மற்றும் 3. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் இருக்குது அப்படின்னா ஏலக்காய். அதை தவிர மீதி எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முதலிடத்தில் தான் இருக்குது. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னா ஏலக்காய். ஏலக்காய் எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னா கேரளா தான் அதில் முதலிடத்தில் இருக்கும். அதை தவிர தமிழகம் மீதி எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்குது. முதல் உலக தமிழ்மொழி செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் 2010. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் 2010. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி ரூபாய் 12,000. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி இப்போ 12,000 18,000 கூட ஆக்கிட்டாங்க. இப்போலாம் 18,000 கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ரூபாய் 12,000. இப்போ ஆப்ஷனில் 12,000 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12,000 போட்டுடலாம். 2011 ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம். ஏன்னா கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள் எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்களும் சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. தொலைத்தொடர்பு துறை பாதிக்கப்படலை. தொலைத்தொடர்பு துறை தான் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஏன்னா யாருமே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாங்கிறதுனால நம்ம அதிகமாக எதாவது ஃபோன் கான்டாக்டு, தொலைத்தொடர்பு துறை இதெல்லாம் தான் அதிகமான வளர்ச்சி இருந்துச்சு. அப்போ ஆன்சர் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல். சுற்றுலா போக முடியாது. சிறு குறு நடுத்தர தொழில்களும் பாதிக்கப்பட்டுச்சு கோவிட் பெருந்தொற்றால். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் 1 மற்றும் 4 கரெக்டு. 1ம் 4 கரெக்டு. செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்று கண்டுபிடிக்கிறது தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எது கரெக்ட் அப்படின்னா 4 என்ன கொடுத்துருக்காங்க? மக்கள் தொகை அடர்த்தி. 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்களின் அளவு தான் மக்கள் தொகை அடர்த்தி. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்காங்கன்னா 382 அந்த லெவலில் இருக்காங்க 1 சதுர கிலோமீட்டருக்கு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில்
555 மக்கள் தொகை அடர்த்தி. ஆவரேஜாக வந்து 555. இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 382. இந்தியா லெவலில் வந்து குறைவான மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் தான் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி. 17. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீகாரில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர் இருப்பாங்க. அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி. அப்போ ஆன்சர் வந்து பி 1, 4 வந்து கரெக்டு. 1 வந்து 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பாலின விகிதம். அப்புறம் மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு. பிறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு ஓராண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. பிறப்பு விகிதம் அப்படின்னா என்னென்னா ஓராண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை. 1000 மக்கள் தொகையில் ஒரு ஆண்டில் எவ்வளோ பேர் ஒரு ஆண்டில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிறப்பு விகிதம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலைகளின் கழிவுகள் மற்றும் அதில் கசியும் வாயு காற்றையும் தூத்துக்குடி கடலோர பகுதி சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுமே கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். 2017, 2018 ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளோ அப்படின்னா 1,42,267. 2017-18 படி தமிழ்நாட்டின் தலா வருமானம் என்ன அப்படின்னா 1,42,267. 2021 ஆண்டு தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதி நாளாக கொண்டாட முடிவு செய்தது. சமூக நீதி நாளாக. 2021 ஆண்டு தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதி நாளாக கொண்டாட முடிவு செய்தது. பின்வருவனவற்றில் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலி எது அப்படின்னா 1, 2, 3, 4 நாலுமே வந்து தடை செஞ்சாங்க. ஹலோ அப்படிங்கிறது, அப்புறம் வந்து கேம் ஸ்கேனர் அப்படிங்கிறது, ஃபைடுவின் வழிகாட்டி, அப்புறம் டிக்டாக். பின்வருவதில் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் எதெல்லாம் அப்படின்னா 1, 2, 3, 4 நாலுமே தான். ஹலோ, கேம் ஸ்கேனர், ஃபைடுவின் வழிகாட்டி, அப்புறம் டிக்டாக். டிசம்பர் 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மானாம்பள்ளி காட்டு பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் வன பாதுகாப்பு சட்டம் 1972 பட்டியல் 1 CITE ஒப்பந்த பட்டியல் பின் இணைப்பு 2 காணப்படுவது எது அப்படின்னா சிறுத்தை. டிசம்பர் 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட மானாம்பள்ளி காட்டு பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் அது எந்த விலங்கினம்? வன பாதுகாப்பு சட்டம் 1972 பட்டியல் 1 CITE ஒப்பந்த பட்டியலிலும் இணைப்பு 2 காணப்படுவது எது அப்படின்னா சிறுத்தை. தசா சூத்ரா என்பது என்ன அப்படின்னா சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகள். தசா சூத்ரா என்பது தசா அப்படின்னா வந்து 10. அப்போ சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகள். இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளில் மக்கள் தொகை எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 50,000லேருந்து 99,999. இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகை வந்து 50,000லேருந்து 99,999. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எதற்கு பொருந்தும் அப்படின்னா அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பொருந்தும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எதற்கு பொருந்தும் அப்படின்னா அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பொருந்தும். கங்கை நதியினை சுத்தம் செய்வதற்காக கீழ்கண்ட திட்டங்களில் எது மத்திய அரசு துவங்குச்சுன்னா நமாமி கங்கா. கங்கை நதியினை சுத்தம் செய்வதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எதுனா நமாமி கங்கா. 2021 ஜூன் 4ஆம் ஆண்டு தேசிய அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது அப்படின்னா கேரள அரசால் நிறுவப்பட்டது. 2021 ஜூன் 4 தேசிய அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது? கேரள அரசு. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றுள் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் பிரதமரின் ஸ்க்ரம் யோகி மன்தன் திட்டம். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பிரதமரின் ஸ்க்ரம் யோகி மன் திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருந்து சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு எது அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பவானி ஆறு. கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு.